ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சீஸ் அண்ட் பனீர் ஸ்டிக்ஸ். இந்த சீஸ் அண்ட் பனீர் ஸ்டிக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அது இல்லாமல் இது ஒரு நான் ஸ்பைசி ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால கிட்ஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சீஸியான சீஸ் அண்ட் பனீர் ஸ்டிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீஸ் அண்ட் பனீர் ஸ்டிக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறோம். இதை ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக 4 துண்டுகள் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே சைஸில் நம்ம சீஸையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கிறேன். அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாட்டு நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ஒரு முட்டை, 1/2 கப் பால். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா டைட்டாக இருக்கும். அதை கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப தின்னாவாமல் பார்த்துக்கோங்க. திக்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. சீஸை கோட் பண்ணுறதுக்கு நமக்கு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டிக்ஸில் நம்ம சீஸையும் பன்னீரையும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே சீஸை கொர்த்து வச்சுக்கலாம். பன்னீரையும் சீஸையும் நம்ம ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஸ்டிக்கை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரேயில் பிரெட் க்ரம்ஸ் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிரெட் துகள்களை வச்சு நல்லா டைட்டாட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை டைட்டாக ரோல் பண்ணலைன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வெளியே வந்துடும். ஸோ அதனால் இப்போவுமே கேர்ஃபுல்லாட்டு நல்ல ஒரு திக்கான லேயரில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும். சீஸ் வெளியே தெரியக்கூடாது. சீஸ் வெளியே தெரிஞ்சால் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் திக்காட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ரோல் பண்ணி எடுத்ததை 1 hour மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். 1 hour ஆகிடுச்சு. நம்ம சீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதுவரை ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது ஒரு நான் ஸ்பைசி ஃபுட்டு தான். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் எப்படி வீட்டிலே சுலபமாக செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம சூப்பரான சீஸ் அண்ட் பன்னீர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. இதை நம்ம இப்போ பிரேக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். பிரேக் பண்ண போகிறேன். வாவ், எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.